அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி முனைவர் திலகவதி. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு அறிவியல் ஆளுமைகளுள் குறிப்பிடத்தக்கவராக கருதக்கூடியவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உலக அரங்கில் இந்தியா பெருமிதத்தோட தலை நிமிர்ந்து நிற்பதற்கு அப்துல் கலாமுடைய அரிய உழைப்பு ஒரு முக்கிய காரணம். இவர் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் பிறந்திருக்காரு. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல தனுஷ்கோடி அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. இவருடைய தந்தையார் அவுல் பசீர் ஜெயின் அலாவுதீன் அப்படிங்கிறவரு. தாய் ஆசியம்மா. எளிமையான குடும்பம் இவங்களோட குடும்பம். வாழ்க்கை முறை ரொம்ப எளிமையா இருந்தது. இவர் ஒரு மீனவ குடும்பத்தை சார்ந்தவர். உலகத்துல தம்முடைய இடம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சு தாமே அதை வளப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர் இருந்தாரு. கலாமினுடைய தந்தை அதிகம் படிக்கல. பண வசதியும் அவருக்கு அதிகம் இல்லை. அவரோட தாய் சம்பிரதாய கல்வியை கற்று இருந்தாரு. அவருடைய அப்பா ரொம்ப விவேகமும் பெருந்தன்மையும் உள்ள ஒரு நபராக வாழ்ந்தாரு. மீன்பிடி படகுகளை வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருந்தாரு. குடும்பத்துல கடைக்குட்டியா பிறந்தவர் தான் அப்துல் கலாம். இவர் செல்லமா வளர்க்கப்பட்டார். அவருடைய குழந்தை பருவம் பொருளாதார ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் பாதுகாப்போட தான் இருந்தது. அவருக்கு படிப்பதுல ஆர்வம் ரொம்ப அதிகமா இருந்தது. அவருடைய சூழல்ல புத்தகங்கள் கிடைக்கிறதும் அதை பணம் கொடுத்து வாங்கி படிக்கிறதும் ரொம்ப சிரமம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவருக்கு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய மாணிக்கம் அப்படிங்கிறவரு நிறைய புத்தகங்கள் சேமிச்சு வச்சிருந்தாரு. அந்த புத்தகங்களை எல்லாம் இவர் ஒன்று விடாமல் வாங்கி படிச்சுட்டாரு. மேற்படிப்புக்காக வெளியூர் போனவர் தம்முடைய தாயோடு தான் அவர் உட்கார்ந்து சாப்பிடுவார். எந்த ஊருக்கு போனாலும் அவருடைய அம்மாவும் அவர் கூடவே போகணும் அப்படிங்கிற ஒரு சூழல். பொருளாதார தட்டுப்பாடோ அவருடைய குடும்ப சூழலோ என்னவோ அவரை பெரும்பாலுமே அவங்க வீட்டில் சைவ உணவு தான் சமைக்கப்படும். அசைவ உணவு அப்படிங்கிறது எப்போவாது தான். அதனால அப்ப இருந்தே சைவ உணவுக்கு பழக்கம் ஆயிட்டாரு அப்துல் கலாம். தம்மோட தாய்கிட்ட இருந்து நல்ல செய்திகளை, நல்ல செயல்கள் மீது நம்பிக்கை வைக்கிறதுக்கும் இரக்கத்தோடு நடந்து கொள்றதுக்கும் கத்துக்கிட்டாரு. அவங்க அம்மா தான் இந்த நல்ல குணங்களை அவருக்கு கத்துக் கொடுக்கறாங்க. கலாம் அவர்கள் ராமநாதபுரத்துல உள்ள ஸ்வாட்ஸ் உயர்நிலை பள்ளிக்கூடத்துல படிச்சாரு. மேற்கொண்டு படிப்புக்கு திருச்சி ஜென் ஜோசப் கல்லூரியில சேர்ந்து பட்ட படிப்பை முடிச்சாரு. சென்னையில இருக்கக்கூடிய MITல சேர்ந்து விண்வெளி பயணம் சார்ந்த பொறியியல் பட்டய சான்றிதழ் படிப்பை முடிச்சாரு. 1958ல இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி அபிவிருத்தி கழகத்துல சேர்ந்தாரு. அதுக்கு பின்னாடி 1962ல விண்வெளி ஆராய்ச்சி கழகத்துல சேர்ந்து பணி செய்ய ஆரம்பிச்சாரு. கலாமினுடைய பணி என்ன அப்படின்னா திட்ட இயக்குனராக இருந்தார். அப்போ திருவனந்தபுரத்துல 1980ல SLV-3 அப்படின்னு ராக்கெட் திட்டம் உருவாக்கப்பட்டது. அதுக்கு பின்னாடி ஹைதராபாத் போனாரு. இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த ஏவுகணை அபிவிருத்தி திட்டத்தினுடைய தலைவராக பதவியேற்று கொண்டாரு. அது இந்தியாவுடைய மிக முக்கியமான இராணுவ ஆராய்ச்சி திட்டம். பிருத்திவி, நாக், ஆகாஷ், திரிசூல், அக்னி இது எல்லாமே அவர் ஏவுகணைகளுக்கு வைத்த பெயர். இந்த ஏவுகணைகள் எல்லாமே உரிய காலங்கள்ல விண்வெளியில செலுத்தப்பட்டன. அதோட தொழில்நுட்ப தகவல் மதிப்பீட்டு குழுவினுடைய தலைவராகவும் அப்துல் கலாம் ஐயா இருந்தாரு. இந்திய அரசினுடைய முதன்மை அறிவியல் ஆலோசகராகவும் அவர் நியமிக்கப்பட்டாரு. செயற்கைக்கோள்களை செலுத்துறதுலையும் அவருடைய பங்களிப்பு அதிகமா இருந்தது. இத்தனை பணிகளுக்கு இடையிலையும் அவர் வீணை வாசிக்க கத்துக்கிட்டாரு. கவிதை எழுத நேரத்தை ஒதுக்கி கொண்டாரு. இப்படி அவருடைய பொழுதுபோக்கும் அமைஞ்சது. இந்தியாவினுடைய 3 கடலோரங்கள்ல அவர் வாழ்ந்திருக்காரு. இந்து மகா சமுத்திர கரையில் உள்ள ராமேஸ்வரத்துல பிறந்து வளர்ந்தவர். அரேபிக் கடலோரத்துல தும்பா ராக்கெட் தளத்துல 20 ஆண்டுகள் பணி செய்தவர். வங்க கடலோரத்துல சந்திப்பூரில் ஏவுகணை சோதனைகளுக்காக அடுத்தடுத்து 20 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. இந்த அக்னி, பிருத்திவி அப்படிங்கிற ஆகாய கனவுகளோட அவர் நின்று விடல. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாட்டையும் பசுமையாக்கி மக்களுடைய பசியை போக்கவும் உலக வர்த்தகத்துல இந்தியா ஆதாயம் பெற வேண்டும் அப்படின்னு அவர் கனவு கண்டாரு. இந்த கனவை நனவாக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் இந்தியா 2020 அப்படிங்கிற நூல்ல அவர் எழுதியிருக்காரு.
1998 மே 11 இந்த நாள்ல பொக்ரான்ல அணுகுண்டு வெடிப்பு சோதனை வந்து கலாமினுடைய முன்னணியில தான் இந்த பணி வந்து நடந்தது. இது குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த அணுகுண்டு சோதனை மூலம் உலக அரங்குல தன்னுடைய வல்லமையை வந்து நிரூபிச்சு காட்டியிருக்காரு. நாட்டினுடைய பாதுகாப்பு, அறிவியல் வளர்ச்சிக்கு அவர் வந்து ஆற்றிய பங்களிப்பு ரொம்ப அதிகம். இந்திய அரசானது அவருக்கு பத்மபூஷன் விருது, பாரத ரத்னா விருது, இது போல பல விருதுகள வழங்கி கௌரவப்படுத்தியிருக்கு. இத்தனை கௌரவிப்புகளுக்கும் தகுதியானவர் தான் அப்துல் கலாம். அவருடைய பேச்சு, கொள்கை, மூச்சு எல்லாமே இந்தியாவினுடைய சுதந்திரத்த பத்தியும், நாட்டோட முன்னேற்றத்த பத்தியும், சமய சார்பு பத்தியும் தான் இருந்தது. 2002 ஜூலை 25ஆம் நாள் வந்து இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக அவரு பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் இளைய தலைமுறையினருக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. என்னன்னா, "கனவு காணுங்கள், உங்களுக்காகவும், நாட்டுக்காகவும் கனவு காணுங்கள்" அப்படின்னு ஒரு கோரிக்கையை விட்டுட்டு இவ்வுலகை விட்டு நீர்த்துள்ளார். நன்றி.